ஃபுல்லா தான் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி எழுதினாலே போதும். ரொம்ப அப்படியே கிராமட்டிக்கலா ரொம்ப எழுதுறது எப்படி சார் பண்றது? எங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் தருவாங்களா? 5 அவுட் ஆஃப் 5 வருமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமா 5 அவுட் ஆஃப் 5 அப்படின்றது அப்படியே 100க்கு 98 மார்க் எடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துடலாம். டீச்சர்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கோம் அந்த இஷ்யூஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே மார்க்ஸில் இங்கிலீஷில் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாம் ஐ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அகாடமிக் எஜுகேஷன் சேனல். 10th பார்த்துட்டிங்கன்னா பேப்பர் பர்சன்டேஷன் இங்கிலீஷுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 பேப்பர் பர்சன்டேஷன் ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது 19 மார்க்ஸுக்கு அப்கமிங்கில் இது முடிச்சுட்டு கண்டினியூ இன்னொரு பேப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கும். கண்டினியூ அப்படியே செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் இப்போ இங்கிலீஷில் 100க்கு 98 மார்க் எடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள 10th வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தென் 10th இங்கிலீஷ்ல நீங்க வரைக்கும் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. மார்க்ஸ் ஆம்பிஷன் வச்சிருப்பீங்க இல்லையா? பேராகிராஃப் எப்படி எழுதிருக்காங்க? நிறைய பேர் இந்த பேராகிராஃப்ல 5 மார்க் எப்படி சார் வாங்குறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல. பேராகிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ப்ரோஸ் அதோட நேம் எழுதியிருக்காங்க, ஆத்தர் எழுதியிருக்காங்க, நெக்ஸ்ட் அதோட தீம் எழுதியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்காங்க. சினாப்சிஸ் நான் போட சொல்லியிருந்தேன்ல, சினாப்சிஸ் போட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்க? இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்ப என்னென்ன சொல்றேன் அப்படின்றது ஃபுல்லா தெரியும். நெக்ஸ்ட் டைட்டில் எத்தனை டைட்டில்? 1 2 3 4 5 கிட்ட எடுத்திருக்காங்க. அப்புறம் 6 7 மொத்தம் 7 டைட்டில். நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி தான் 7 டைட்டில் எடுத்திருக்காங்க. நீட்டா போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி எழுதிருக்காங்க. ஒரு புக்லெட் மாதிரி நீட்டா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் போட நீட்டா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாலே போதும், நீட்டா இருக்கும் பர்சன்டேஷன். சரியா? இன்ட்ரோடக்ஷன்ல பாருங்க லைட்டா ஒரு 4 லைன் எழுதிருக்காங்க. ஸோ இந்த வேலை தான் நீங்க எழுதினாலே உங்களுக்கு பேராகிராஃப் வந்து டெஃபினட்டா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நம்ம ஃபுல்லா செக் பண்ணிடுவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நான் ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி சொல்ல போறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் சவுண்ட், அதாவது டைட்டில் எழுதியிருக்காங்க. நீட்டா பாருங்க. பேராகிராஃப் ஸ்பிளிட் பண்ணல எழுதல, ஒரே ஒரு பேராகிராஃபா தான் எழுதியிருக்காங்க. இட் வாஸ் அண்ட் குவார்டர் பாஸ் ஒன் இந்த மார்னிங் இந்த நரேட்டர்னு போட்டு ஒரே பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. ஓவர் ரைட்டிங் தயவு செய்து பண்ணாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் லைவ்ல நான் போட்டுருவேன் டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்றது எல்லாமே. ஸோ பேராகிராஃபே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எழுதிட்டு நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுத பாருங்க. ஓவர் ரைட்டிங் இல்ல. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேஜஸ் வந்து விட்டுட்டாங்க. அது என்னன்னு தெரியல. சோ பேஜஸ் வந்து எத்தனை பேஜஸ்? 2 பேஜ் கிட்ட விட்டுட்டாங்க. இட் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீ, அதாவது இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ என்ன அவசரத்துல விட்டுட்டாங்களா? புக்ல வந்து திருப்பும் போது அவசரத்துல விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால 2 பேஜஸ் வந்து அடிச்சிட்டாங்க. கண்டினியூ எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த தவிர நீங்க பண்ண வேண்டாம். சோ பேனிக் டைம்ல சோ இந்த மாதிரி ஆகதான் செய்யும். சோ இந்த தவிர நீங்க பண்ணாம நீங்க என்ன பண்ணீங்க? திருச்சிக்கங்க. சரி, எக்ஸாம் டைம்ஸ்ல அதெல்லாம் வரதான் செய்யும், சகஜம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, டைட்டில் போட்டு எழுதியிருக்காங்க, நீட்டா எழுதியிருக்காங்க. ஓவராலா அப்படியே செக் பண்ணி பாருங்க. பேராகிராஃப்லாம் நீட்டா எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட் சாய்ஸ் இந்த அட்டிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மைஸ்டிஸ் பிகேன் த சாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்த பேஜஸும் ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ணிருக்காங்க. அடுத்த 2 பேஜஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் அவங்க மார்க் வந்து குறைக்கல. சோ இந்த மாதிரி நீங்க தவறு நீங்க பண்ணவே கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பேஜஸ் கிட்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் நல்லா இல்லாம ஓவர் ரைட்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மார்க் கண்டிப்பா லெஸ் ஆகும். சோ அதனால இந்த தவறு நீங்க பண்ணவே கூடாது. ஸ்ட்ரைக் அவுட் ஏதோ ஒரு பேஜஸ் 2 பேஜஸ் தவறு பண்ணலாம், சரி. 2 பேஜ் பண்ணிட்டு எழுதிட்டு மறுபடியும் 2 பேஜ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீட்டா இருந்தா பிரச்சனை இல்ல, மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் அதுல பர்சன்டேஷன் மிஸ்டேக் ஆகி ஓவர் ரைட்டிங் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கீ பாயிண்ட்ல நீங்க எழுதுறது இல்ல அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா மார்க் என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. சோ அதனால அந்த நீங்க தவற பண்ண வேண்டாம். எழுதிட்டு ஃபைனலா மாரல் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. சரியா? ஓகேவா? அதேதான் அடுத்து ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க? என்ன ப்ரோஸோட நேம், நெக்ஸ்ட் டீம்னு போட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஃபுல்லா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட பாருங்க 98 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 2 மார்க்ஸ் தான் குறைஞ்சிருக்காது. எதுல குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம டீடைல்ஸா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 14 மார்க்கா? இப்ப 14 மார்க்ல பாத்துட்டீங்கன்னா அதுலயே பாருங்க 1 மார்க் கிட்ட லெஸ் ஆயிருச்சு. சரியா? 14 மார்க்ல இதுலயே பாருங்க அவங்களுக்கு 1 மார்க் கிட்ட லெஸ் ஆயிருச்சு. சோ அதனால இந்த வொக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரை ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்க? கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க படிக்கணும். நான் ஆல்ரெடி அதுக்கு நான் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துல சொல்லிட்டு இருக்கேன். பாக்குற எத்தனை பேர் ஒர்க் ஷீட் வந்து நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்லயே ஆல்ரெடி கொடுத்துட்டேன். லைவோட பிடிஎஃப்ல லைவோட லிங்க்ல எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன் 2. ஓகேவா? நீட்டா பாருங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ல எழுத பாருங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் செஷன் 2ல பாத்துட்டீங்கன்னா
கொஸ்டின் நம்பர். இந்த கொஸ்டின் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்ல நான் அவ்வளவு தூரம் நான் படிச்சு சொல்லியும் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் வந்து எழுதிட்டு இந்த ஏபி, அதாவது தமிழ்ல வந்து இந்த வேர்டெல்லாம் விட்டுட்டீங்க. அதை விட்டதுனால என்ன ஆகும், ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ணுவாங்க. அது நீங்க விடக்கூடாது. இங்கிலீஷ்ல அதான் சொல்றேன், இங்கிலீஷ்ல தவறு நடக்கும். 19 போட்டுட்டு செஷன் 2 போட்டுருவீங்க, 19 போட்டுருவீங்க, இந்த ஏபி அப்படின்றது அவசரத்தை விட்டு வந்துருவீங்க. சோ அதை நீங்க விடக்கூடாது. அதை நீங்க கரெக்டா எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. நீட்டா எழுதிருக்காங்க பாருங்க, ஃபுல் மார்க் நீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க செஷன் 3ல பாருங்க ஃபுல் மார்க் அவ்வளவுதான். 24க்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 பாருங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 27 ஏபி ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோட் மேப்லாம் பாருங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். ரோட் மேப்லாம் பாருங்க, கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், ஸ்கிப் த பஸ் ஸ்டாப் அண்ட் கண்டினியூ ஆன் த ரோடு. அவ்வளவுதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் ஃபியூ ஸ்டெப்ஸ், டெஸ்டினேஷன் ஸ்கூல் வில் பி ஆன் ரைட் சைடு. இவ்வளவுதான், சிம்பிளா தான் எழுதியிருக்காங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எழுதினாலே போதும். ரொம்ப அப்படியே கிராமட்டிக்கலா ரொம்ப எழுத வைக்கணும்லாம் கிடையாது. இது உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் அப்கமிங் லைவ்ஸ்ல எல்லாமே நம்ம மீட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தடுத்த லைவ்ல நம்ம மீட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் தென் அடுத்து பாத்துட்டீங்கன்னா பார்ட் 3. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அதாவது பேராகிராஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, அதான் செகண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதான் ப்ரோஸ் எழுதிருக்காங்க, அதோட நேம் எழுதிருக்காங்க. தீம் அப்படின்னு போட்டு என்ன தீம், சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆல் உமன் இந்தியன்ஸ் நேவி க்ரூன்னு எழுதிருக்காங்க. ஸோ நீங்க பேராகிராஃப்லாம் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்கீங்களா, சினாப்சிஸ் எல்லாம் போட்டு எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எந்த வேலை எழுதிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ நீட்டா போட்டிருக்காங்க, பார்டர் எல்லாம் போட்டு நீட்டா வந்து டெக்கரேஷன் எல்லாம். நீங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீட்டா சிம்பிளா ஒரு பாக்ஸ் போட்டு எழுதினாலே போதும். அவங்களுக்கு தேவை உள்ள கண்டென்ட். இவங்க வந்து பர்சன்டேஷன் எல்லாமே நீட்டா பண்றதுனால உங்களுக்கு டைம் கரெக்டா இருந்திருக்கு. ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சரியா? 5 மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷனே பாருங்க கிட்டத்தட்ட லென்த் எழுதிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதணும். இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் தருவாங்க. ஸோ பேராகிராஃப் வந்து வெறும் பாயிண்ட்ஸ் போட்டு தயவு செய்து எழுதாதீங்க. சரியா? பேராகிராஃபை தயவு செய்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதாதீங்க. இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு பேரா எழுத ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை பேர் வந்து பேராகிராஃப் வந்து பாயிண்ட்ஸ் இல்லாம இந்த மாதிரி டைட்டில், அதாவது இந்த சைட் ஹெட்டிங் போட்டு சப் ஹெட்டிங் போட்டு எத்தனை பேர் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ண வேண்டாமே. 1.5 வருஷம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க. படிக்கும்போது அதோட எஃபெக்ட் அவுட்புட் வந்து நார்மலா பாயிண்ட் போட்டு எழுதுறது, சைட் ஹெட்டிங் இல்லாம சினாப்சிஸ் இல்லாம நார்மலா வெறும் பேராகிராஃப் மாதிரி எழுதுனா மார்க் வந்து குறைக்க தான் செய்வாங்க. 3 மார்க் 3.5 மார்க் அந்த மாதிரி தான் வரும். அந்த ஃபுல் மார்க் அப்படின்றது வராதுல்ல. வரணும் அப்படின்னா சில இதெல்லாம் நம்ம சென்டம் பேப்பர் வேல்யூஷன் சொல்றது, நம்ம கொஞ்சம் சில சொல்ற டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும்னா 5 out of 5 15 மார்க்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா? நம்ம வந்து இந்த சென்டம் ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க அதை தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஓகே, நீட்டா எழுதிருக்காங்க பாருங்க. சில ஓவர் ரைட்டிங் ஏதோ இருக்கா பாருங்க. ஓவர் ரைட்டிங் எதுலயுமே இருக்காது. சோ அதனால என்ன பண்றீங்க, இந்த ஓவர் ரைட்டிங்க இல்லாம நீங்க பாத்துக்கணும். அது நீங்க பாத்துக்கோங்க. ஜஸ்ட் கன்க்ளூஷன் போட்டு முடிச்சுட்டாங்க. கன்க்ளூஷன் என்ன எழுதிருக்காங்க பாருங்க. women are incredible in many fields. From this lesson we come to know that women are brave, strong and empowered. Learning, labor, அப்புறம் leadership are the 3 pillars of women அப்படின்னு நீட்டா எழுதிருக்காங்க. ஃபைனல் என்ன பண்ணிட்டாங்க, மாரல் அப்படின்னு போட்டு எழுதிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த மாரல் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் பாருங்க 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ பேராகிராஃப் பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கணும், நீங்க சினாப்சிஸ் போட்டு எழுதிட்டு அதோட நேம், அதோட ஆத்தர், தீம் எழுதிட்டு அப்புறம் வந்து கீழே வந்து சைட் ஹெட்டிங் போட்டு என்னென்ன சப் ஹெட்டிங் எழுதிக்கணும் சப் ஹெட்டிங் ஃபுல்லாவே போட்டுட்டு அப்புறம் நீட்டா நீங்க அதுக்கான சைட் ஹெட்டிங் போட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபைனலா மாரல் அப்படின்னு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், பேராகிராஃப்ல 5 out of 5 அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதிருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். அண்ட் தென் நான் உங்களுக்கு வந்து லைவ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா. லைவ்லும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் சொல்லிட்டேன், முக்கியமா என்ன படிச்சிருக்கணுன்றது. ஸோ அதை நீங்க மறக்காம என்ன பண்றீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, போயம் பேராகிராஃப். போயம் பேராகிராஃப் போயம் அப்படின்னு போட்டு எழுதிருக்காங்க. போயட், அதோட போயட், அப்புறம் தீம். நெக்ஸ்ட் பார்த்தா அதோட லெசனோட நேம் கிரம்பிள் ஃபேமிலின்னு எழுதிருக்காங்க. ஸோ இந்த வே கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்களேன். பேராகிராஃபுக்கு வந்து இப்போ போயம் கேட்டா போயமோட நேம், போயட்டோட நேம், அப்புறம் தீம், அதுக்கு கீழே பார்த்துட்டீங்கன்னா இந்த லெசனோட நேம் எழுதிட்டு இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டைட்டில், என்னென்ன டைட்டிலோ கன்க்ளூஷன்ஸ் போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இது நேம் நம்ம ஆக்சுவலா எழுதுற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் என்னன்றது இன்ட்ரோடக்ஷன் போட்டு எழுதிருங்க. டைட்டில் போட்டு எழுதுங்க, பெர்சிமிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணுமோ அந்த சைட் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதிக்கோங்க. சோ இந்த மாதிரி எதாவது சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க போதும். இப்படி போட்டு அடிக்கிறது, இப்படி போட்டு அடிக்கிறது
அதெல்லாம் வேண்டாம். நீங்க நார்மல் எக்ஸாம்ஸ்ல பண்றது வேற, இது பப்ளிக் வேற. பப்ளிக்ல அப்படிங்கும்போது இந்த பேப்பர் பர்சன்டேஷன் கொஞ்சம் ஒரு 20 to 25 பேஜஸ் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதினா மட்டும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மார்க்ஸ். அந்த பேப்பர் பாக்கிறதுக்கு லுக் பர்சன்டேஷன் வெரி வெரி லுக்கா இருக்கும். அதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர் ஆட்டிடியூட் அப்படின்னு தான் அந்த இதுதான் தமிழ்ல சொன்ன மாதிரி தான். இப்ப ஏதாவது இந்த கிரம்பிள் அப்படின்னு எழுதியிருக்காங்களா, இந்த கிரம்பிள் அப்படின்னு எழுதுனதுல அவங்க வந்து அந்த ஆரை வந்து விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்றீங்க, ஆர் வந்து போட்டு இப்படி மேல கூட நீங்க போட்டுக்கலாம். உடனே அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எழுதணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. ஏதாவது மிஸ்டேக்னு லைட்டா ஒரு அடிக்கோடு இட்டுட்டு மேல அந்த கொட்டேஷன் மாதிரி போட்டுட்டு மேல வந்து எழுதிக்கோங்க. அது நீங்க அது கரெக்டா பாத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன விஷயங்கள்ல தான் அப்படியே அடிச்சு சுட்டுட்டு மார்க் வந்து குறைப்பாங்க. அதுதான் நான் சொல்றது. அதுதான் நீங்க நீங்க நல்லா ஃபாலோ பண்ண பாருங்க. 5 out of 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 5 out of 5 வந்ததுக்கான காரணம் என்னது, வே ஆஃப் பர்சன்டேஷன் லுக்கா இருக்கு. ஸோ நான் ஏன் சொல்றேன், பேஜ் வந்து எத்தனை பேஜ் சார் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் பேராகிராஃப்ல கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் பேஜஸ் டஸ் நாட் மேட்டர். கண்டென்ட் கரெக்டா இருக்கணும். என்ன போயமா ப்ரோஸோ, அப்புறம் தீமு, அதோட போயமா அதோட ஆத்தர், தீமு, அப்புறம் போயத்தோட அந்த டைட்டில், அந்த லெசனோட நேம், அப்புறம் கீழே ஃபுல்லாக அந்த கண்டென்ட்ஸ் அவ்வளோ இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு டீடைல்ஸா ஃபுல் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க செஷன் 3. செஷன் 3 எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, நார்மலா 33ல ஏ எழுதியிருக்காங்க, பி எழுதியிருக்காங்க. நீட்டா அவ்வளவுதான். ஃபுல் மார்க்ஸ் அந்த பேராஃபேஸ் நினைக்கிறேன் ஃபுல் மார்க்ஸ் போட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நோட்டீஸ் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு நீட்டா பேரா போட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். யா செஷன் 4ல நீட்டா எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வேலையில எழுதுங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 40. அது வந்து ரஃப் காப்பி போட்டு ஃபேர் காப்பி எழுதுறது, இன்டர்நெட்டு. ஸோ நீட்டா எழுதிருக்காங்களா, ரஃப் காப்பின்னா அந்த லெஃப்ட்ல இருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அடிச்சுட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் ஃபேர் காப்பி அப்படின்னு போட்டு எழுதிட்டு அதே மாதிரி டைட்டில் போட்டு எழுதிட்டு ஃபேர் காப்பி எழுதிட்டு ஃபைனலா என்ன எழுதணும் நீங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு. இது மறக்காம சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. இது கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. அந்த பேராக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் கவுண்ட் பண்ணி எழுத பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்பர் ஆஃப் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, கிவன் பேசேஜ்னா இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கிற கிவன் பேசேஜ், அப்புறம் ரஃப் காப்பி நீங்க எழுதிருப்பீங்களா அது, அப்புறம் அதற்கான ஃபேர் காப்பி. நெக்ஸ்ட் பாருங்க செஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு எழுதியிருக்காங்க 42ல. ஸோ பாருங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. செஸ் டோர்னமெண்ட் என்ன எழுதிருக்காங்க, திஸ் இஸ் த பிக்சர் அபவுட், அந்த பிக்சர் வச்சு எழுதுறதுன்னு நினைக்கிறேன். இட் ரீகால்ஸ் அபவுட் மை சைல்ட்ஹுட் டேஸ். அப்புறம் நீட்டா எழுதிருக்காங்க பாருங்க. ஐ லவ் பிளேயிங் செஸ், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். அப்புறம் இட்ஸ் மை இன்ஸ்பிரேஷன். எப்படி சார் பண்றது, உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் தருவாங்க. அட்வர்டைஸ்மென்ட் 5 out of 5 வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிட்டு இந்த அட்வர்டைஸ்மென்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, சார் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி சார் பண்றது இல்லையா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் எப்படி சார் பண்றது, உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க்ஸ் தருவாங்களா, 5 out of 5 வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமா 5 out of 5 அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்க பர்சன்டேஷன் லுக்கா இருக்கணும். என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ரிலேட்டடா நீங்க எழுதணும். என்ன எழுதிருக்காங்க பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நீட்டா எழுதிருக்காங்களா, மணி விலாஸ் அப்படின்னு போட்டு என்ன எழுதியிருக்காங்க, பென்ல எழுதியிருக்காங்க, டைட்டில் எழுதியிருக்காங்க. அதுக்கு அது ரிலேட்டட் டயக்ராம்ஸ் நீங்க மஸ்ட் போட்டுக்கோங்க. அது கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான டயக்ராம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ, இந்த மணி விலாஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது டயக்ராம்ஸ் நீட்டா ஒரு ரைட் சைட்ல கூட போட்டு பாருங்க, நீட்டா இருக்கும். போட்டுட்டு அப்புறம் என்ன எழுதிருக்காங்க, அந்த ரிலேட்டடா அந்த காம்போ ஆஃபர் 20% டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் போல்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு. 20% டிஸ்கவுண்ட், ஹரியப், அந்த எக்ஸலமெட்ரி மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி, ஹரியப் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி. ஆஃபர் எண்ட் இன் ஃபியூ ஹார்ஸ், அவ்வளவுதான், ஒரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் எக்ஸலன்ட் வித் வைல்ஸ். அப்புறம் அந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க ஓரளவுக்கு போடும்போது இந்த பாயிண்ட் இந்த மாதிரி போட்டு கூட எழுதிக்கலாம். போட்டு எழுதிட்டு அட்ரஸ் வந்து எழுதும் போது நீங்க ஃபைனலைஸா எழுதிக்கோங்க. அட்ரஸ் என்னன்னு எழுதிட்டு கான்டாக்ட்னு போட்டு எழுதிட்டாலே போதுமானது. 5 மார்க்ஸ் அப்படின்றது தாராளமே கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஷன் 5ல பாருங்க மெமரி பயம் லைஃப் ஹென்ரி வேன் டிக்னு எழுதியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல சொன்ன மாதிரி தான், தமிழ்ல எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நேம் எழுதிட்டு கீழே வந்து நீங்க ஆத்தரோட நேம் எழுத பாருங்க. ஏன்னா போயம்லாம் எழுதிட்டு கீழே எழுதும் போது இதை எழுதி முடிச்ச உடனே அந்த ஆத்தர்ல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மார்க் வந்து டெஃபினட்டா குறைப்பாங்க. உங்களுக்கும் பேனிக்லாம் மறந்துடும். ஸோ அதனால அது மறக்கக்கூடாது. அப்படின்னா அந்த டைட்டில் எழுதும் போது கீழே அதோட ரிலேட்டடா ஆத்தரை நீட்டா எழுதிட்டு மெமரி பயம் எழுத ஆரம்பிச்சிருங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க பார்ட் 4 நீட்டா எழுதியிருக்காங்க பாருங்க. ஏபி இந்த கொஸ்டின் நம்பர்லாம் ஓரத்துல ஸ்கேன் பண்ணும்போது விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 4 பாருங்க ஃபுல் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் இதில் லெஸ் ஆயிருக்கு, என்னன்றது பார்க்கணும்.
நெக்ஸ்ட் பாருங்க சப்ளிமெண்ட்ரியில் என்ன எழுதிருக்காங்க, டைட்டில், ஆத்தரு, தீமு, அப்புறம் கேரக்டர், என்னென்ன கேரக்டர், அதாவது என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கு அப்படின்றது எழுதியிருக்காங்க. எழுதிட்டு ஃபைனலைஸா இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ப்ராசஸ், இது அப்புறம் சைட் ஹெட்டிங் என்னென்ன 1 2 3 4 5 மொத்தம் ஓவராலா ஒரு 7, இன்பிட்வீன்ல 5 இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் போக ஒரு 7 சப்ஹெட்டிங் இருக்கிற மாதிரி பேராகிராஃப்லாம் பார்த்துக்கோங்க. இருந்தது அப்படின்னாலே போதும், உங்களுக்கு 5 out of 5 அப்படின்றது தாராளமாக வந்துடும். எழுதிட்டு உள்ள கண்டென்ட் வந்து ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ உங்களுக்கு தெரியும்ல, அது ரிலேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதினாலே உங்களுக்கு போதுமானது. ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது தாராளமாக பேராகிராஃபில் கொடுத்துருவாங்க. இந்த வே ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து பேராகிராஃபை பாயிண்ட் போட்டு எழுதாதுங்க. சைட் ஹெட்டிங் இந்த மாதிரி டேபிளேஷன் மாதிரி போட்டுட்டு சைட் ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் சைட் ஹெட்டிங் போட்டு உள்ள பேரா எழுதுங்க. சரியா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ப்ரோஸ் போயம்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்க, 8 மார்க் அப்படின்றது ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. போட்டுட்டு மாரல் அப்படின்னு போட்டு எழுதி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் பசங்களா, டன்னா. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான். சார் இங்கிலீஷில் எனக்கு இன்னுமே எனக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ஓகே சார், மார்க் வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பரா நான் சொல்றேன், இந்த வொக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரை எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, புக் பேக்ல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஃபுல்லா படிக்க பாருங்க. அப்புறம் அந்த நம்ம ஒர்க் ஷீட் நிறைய கொடுத்துருக்கோம், அதை நீங்க தாராளமா நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க டிசிப்ளின் நடந்து முடிந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை கம்ப்ளீட்டா படிங்க. அதை முதல்ல மஸ்ட். அப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 years பப்ளிக் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு நான் தரேன். சரியா, 3 years பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அப்புறம் நம்ம வந்து லைவ்ல கொடுத்த 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் இந்த வருஷத்துக்கான 25க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 செட் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்றீங்க, நீங்க தாராளமா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற கிராமர் பார்ட்டா இருக்கட்டும், வொக்காபுலரி பார்ட்டா இருக்கட்டும், அந்த அதர் செஷன் இருக்குல்ல 25 மார்க்கோ 30 மார்க்ஸ் இருக்கும், அதை நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அது என்ன, அது ஒரு 30 மார்க்ஸ் வந்தா கூட ஃப்ரண்ட்ல 30-20 மார்க் வந்து 50 மார்க் ஈஸியா நீங்க எடுக்க முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ன்றது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் படிங்க. இங்கிலீஷ்லாம் ஈஸி தான், ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே என்னென்னதுன்னா, பேராகிராஃப் நீங்கள் படிப்பீங்க, அப்புறம் மெமரி போயம் வந்துடும், அப்புறம் அதில் இருக்கிற 2 மார்க்கு, அப்புறம் பொயட்டிக் லைன்ஸு, அவ்வளோதான். பேராகிராஃப் படிப்பீங்க, அப்புறம் 2 மார்க் படிப்பீங்க, பொயட்டிக் லைன்ஸ், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட ரேராக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதெல்லாம் தெரியும். அவ்வளோதான் படிப்பீங்க. மொத்தம் படிக்கிற கண்டென்ட்ஸே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்கோ 35 மார்க் வரும். அவ்வளோதான். மீதி டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு 65 மார்க் கிட்ட 60 மார்க் கிட்ட இருக்குது. 60 மார்க்ல 15 மார்க் வொக்காபுலரி வந்துருக்கு. அப்புறம் அந்த கிராமர் பாட்டு எல்லாம் நான் சொல்லிட்டேன். ரிமைனிங் வந்து அந்த செஷன் அந்த 35 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் அதை எப்படி அட்டன் பண்ணணும், சம்மரி ரைட்டிங், நோட்ஸ் ரைட்டிங், அப்புறம் ஹிண்ட் டெவலப்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அந்த பேராஃபேஸ் அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த கிராமர் பார்ட்ல அடிக்கணும் மார்க் வாங்கணும். நான் லைவ் போட்டுட்டேன் ஒரு லைவ், அதை நீங்க பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நீட்டா சொல்லிட்டேன். ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ்னா என்ன, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பஞ்சுவேஷன் 3 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். அதை நீங்க போய் பாருங்க. பார்த்தாலே டெஃபினட்டா 6 out of 6 தாராளமா எடுத்துடலாம். நான் நிறைய பிராக்டிஸ் வேற நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிராமர் பார்ட் அவ்வளோ. வொக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரை முதல்ல ஃபர்ஸ்ட் புக் பேக்கை படிங்க. 14 10ல இருந்து 9 அதுல வந்துடும். மீதி ரிமைனிங் 3 நாள் வந்து உங்க கைட்ஸ்ல இருக்கிற பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் முதல்ல நீங்க பாத்துட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை நீங்க முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அதை டீட்டெயில்டா படிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஒரு அளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். முடிச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எழுதி பாருங்க. என்னென்ன பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்குதோ, மாரல் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ எல்லாமே ஆன்சருக்கே கண்டுபிடிச்சு எழுதி பாருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே வொக்காபுலரி பார்ட்ல தாராளமா எல்லாருமே 14க்கு குறைஞ்ச ஒரு 12 இருந்து 13 மார்க் தாராளமா வாங்கிடலாம். நம்ம ஒரு அடுத்த லைவ்ல வருவோம். மண்டே உங்களுக்கு நான் லைவ் கொடுக்குறேன். வெனஸ்டே எக்ஸாம் உங்களுக்கு. மண்டே உங்களுக்கு நான் ஒரு லைவ் வந்துடுறேன். ஒரு வொக்காபுலரி பார்ட் எல்லாமே ஒரு ஃபைனல் ஸ்டார்ட்டா லைவ் கொடுத்துட்டு டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் லைவ் ஒரு மணி நேரம் வர மாதிரி உங்களுக்கு நான் லைவ் கொடுக்குறேன். ஃபைனலைஸா என்ன நீங்க பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. ஸோ மண்டே லைவ்ல நம்ம அடுத்த லைவ்ல மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது ஒரு தம்ஸ் அப் போட்டு யூஸ்ஃபுல் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தடுத்த கேட்டகரிஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா அந்த 1 மார்க் செஷன் 1 மார்க்கில் பார்த்துட்டிங்கன்னா இதிலே பாருங்கள் 3 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதில் 14 out of 14 முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வொக்காபுலரிக்கு லைவ் கிளாஸஸ் ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட நேற்று நம்ம 1.5 hour 2 hour கிட்ட லைவ் கிளாஸ் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ அந்த கிளாஸோட கமெண்ட் செஷனில் அதற்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறோம். அதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 2. இதை வொக்காபுலரி பொறுத்தவரை நீங்கள் இந்த 14 out of 14 எப்படி எடுக்கணும் அப்படின்னா,
கைடு நீங்கள் எந்த கைடு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதில் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வே டு சக்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே பெட்டர். அதில் எல்லாமே ஓரளவுக்கு இயர் வைஸ் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அடிஷ்னலாக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாடல் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். அதையுமே ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு புக் பேக்கை மெயினாக நீங்கள் இந்த 14 1 மார்க்ஸில் இருக்கிற புக் பேக்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். இதை புக் பேக் படித்தாலே ஒரு 6 to 7 கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதுதான் வருமா அப்படின்றத நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் 11th 12thலுமே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். அது கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிடென்ட் பண்ணணும். ஏன்னா அதில் பாருங்கள் சினானிம்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆண்டனிம்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மேஜராக போகிறது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் தான் மிஸ்டேக் வரும். அதில் நீங்கள் என்ன கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ராக்டிஸாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் செஷன். 2 மார்க்கில் பொறுத்தவரை அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கவனமாக எழுதுங்க. இந்த ஆன்சர்ஸ் அப்படின்றத போடுறத விட அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட சைட் ஹெட்டிங் நீங்கள் எழுதினீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீட்டாக அது எழுதினீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் தென் இங்கிலீஷை பொறுத்தவரை ஓவர் ரைட்டிங் பண்ணவே வேண்டாம். இப்போ லாஸ்ட் லைன் வருது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணாமல் பண்ணுங்கள். பர்சன்டேஷன் இங்கிலீஷை பொறுத்தவரை நீட்டாக. ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு மாடரேட்டாக தான் சார் இருக்குது, மார்க் வந்து எனக்கு வருமா சார், நான் வந்து 60 to 50 தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஹேண்ட் ரைட்டிங்னால எனக்கு மார்க் குறையுது சார், பப்ளிக்கில் அந்த மாதிரி குறைப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மாடரேட்டாக எழுதுனா கூட இந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட் பர்சன்டேஷனோட இந்த ஹைலைட் பண்ணுறது, இந்த பிளாக் பண்ணலாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஹைலைட்லாம் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரீ அப்படின்றத கொட்டேஷன் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத எழுதிட்டு ஹைலைட் பண்ணுறது பிளாக்ல நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிக்கலாம், இல்லைனா ப்ளூவில் காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாலே போதும். ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறது பர்சன்டேஷன் லுக்காக எழுதுங்க. அடித்தல் இந்த ஓவர் ரைட்டிங் பண்ணுறது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுறது, அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கிளியராக எழுதுனீங்கனாலே போதுமானது. சூப்பராகவே நீங்கள் மார்க் வாங்கிடலாம். 2 மார்க்ஸை பொறுத்தவரை கவனமாக அது பார்த்துக்கோங்க. ஸோ இது சின்ன சின்ன இதுவுமே எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஓவர் ரைட்டிங் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் எழுதிக்கலாம், பட் அது தேவையில்லை. இந்த ஓவர் ரைட்டிங் பண்ணும்போது லைட்டாக ஒரே ஸ்ட்ரைக் அவுட்னா ஒரே ஸ்ட்ரைக் அவுட்டோட நீங்கள் விட்டுருங்க. மாறி மாறி அதை அடிச்சுட்டு போனால் அவங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு மார்க் அதை குறைப்பாங்க. ஓகே, ஒரே ஸ்ட்ரைக் அவுட்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நீங்கள் அப்படியே ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. அது நீட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இப்போ இதில் வந்து இதில் 1 மார்க் ஏன் குறைச்சாங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹெச் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, இதில் ஹெச் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் ஹைலைட் பண்ணவும் இங்கே வேர்ட்ஸ் வந்து ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, அதனால் அவங்க ரவுண்ட் பண்ணி 1 மார்க் குறைச்சிட்டாங்க. அது இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, எனக்கு அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹைலைட் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். அது நீங்கள் எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக தெரியும், ஃபுல் மார்க்ஸ் எனக்கு வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஹைலைட் பண்ணுறதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம், அதை கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னால இங்கிலீஷில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ரோட் மேப் பொறுத்தவரை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் எழுதிக்கலாம். இதில் என்ன எழுதியிருக்காங்க, கோ ஸ்ட்ரெயிட் எழுதியிருக்காங்க, வால்க் அலாங் த பார்க் ஸ்ட்ரீட் எழுதியிருக்காங்க, டேர்ன் லெஃப்ட் அண்ட் ரீச் த சென்ட்ரல் ரோடு எழுதியிருக்காங்க, அப்புறம் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் பாஸ் த ஸ்கூல் எழுதியிருக்காங்க, இஃப் யூ ரீச் த பார்மசி. ஓரளவுக்கு நீங்கள் நார்மல் கண்டென்ட் எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேராகிராஃப் பொறுத்தவரை எல்லோரும் கேட்குறது, சார் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த சினாப்சிஸ் போர்ட்டில் எழுத சொல்லலை சார், எங்களுக்கு வந்து டேரெக்டாகவே இந்த கைட்ஸில் இருக்கிற மாதிரி டேரெக்டாக பேராகிராஃபே எழுத சொல்லிட்டாங்க சார், நாங்கள் அந்த மாதிரி எழுதுனா மார்க் தருவாங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க, பட் இந்த கைட்லலாம் சில கைட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும், 1 பேஜஸ்லேயே முடிகிற மாதிரி வந்துடும், அந்த மாதிரி இருந்தால் தரமாட்டாங்க. ஸோ சில கைட்ஸில் அந்த வே டு சக்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் பாருங்கள், இவங்கெல்லாம் பாருங்கள் சினாப்சிஸே போடலை, பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பசங்க இது உங்கள் அடுத்த ஸ்கிரிப்ட் வரும், அந்த அடுத்த ஸ்கிரிப்டில் சினாப்சிஸ் போட்டு எழுதியிருப்பாங்க. சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு இடையில ஒரு 3 சைட் ஹெட்டிங் எழுதிட்டு அப்புறம் கன்க்ளூஷன் போட்டு எழுதுங்க, பெட்டராக இருக்கும். நிறைய ஸ்கூலில் சினாப்சிஸ் இல்லாமையே எங்களுக்கு எழுத சொல்கிறாங்க சார், ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. எஸ் போட்டுருவாங்க, பட் நீங்கள் கண்டென்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக எழுதியிருக்கணும். இப்போ இதில் 5 out of 5 கொடுத்துருக்காங்க, எத்தனை பேஜஸ் எழுதியிருக்காங்க, 1 2 3. ஓகேவா? பேப்பர் பார்த்தோன்னா 1.5 பேப்பர் எழுதியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா பேஜஸ்னால் ஒரு பேப்பர், இன்னொரு பேப்பர் 1.5 பேப்பர் எழுதியிருக்காங்க. பட் கண்டினியூ எழுதியிருக்காங்க, கேப் கீப் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் எழுதியிருக்கணும். உள்ள இன்சைடில் இருக்கிறது கம்மியாக நீங்கள் எழுதினீங்கன்னா அதில் மார்க் குறைப்பாங்க. நீங்கள் சினாப்சிஸ் போட்டு எழுதுனாலுமே ஃபுல் மார்க் வந்துடும், பட் கண்டென்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கைடில் கொடுத்துருக்கிறத ஒரு லைன் கூட ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னாலே போதுமானது.
ஓகேவா. அது நீங்கள் சினாப்சிஸ் போடலாம். ப்ரோஸ் எழுதிக்கோங்க, என்ன ப்ரோஸோ ஆத்தர் அப்புறம் தீம் எழுதிக்கிட்டு நார்மலாக நீங்கள் எழுதுகிற மாதிரி கூட எழுதினா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் எழுதியிருக்கிற பேஜஸும் பார்த்துக்கோங்க, 1.5 பேஜஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக மாரல் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. சரியா, ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பாருங்கள் அதே பேட்டர்னில் தான் எழுதியிருக்காங்க. 5 out of 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டன். பேராகிராஃப் பொறுத்தவரை அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யா நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு பேராகிராஃபில் பாருங்கள் எழுதியிருக்கேன், இன்ட்ரோடக்ஷன் போட்டு கன்க்ளூஷன் போட்டு எழுதியிருக்காங்க. இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் சினாப்சிஸ் SYNOPIPSSIS சினாப்சிஸ் போட்டு சினாப்சிஸ் அப்படின்ற வேர்டு கூட நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இன்ட்ரோடக்ஷனு கன்க்ளூஷன் சைட் ஹெட்டிங் இந்த மாதிரி போட்டு எழுதினாலே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் என்னது, நீங்கள் கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ஒரு 3 லைனு, அப்புறம் சைட் ஹெட்டிங்கில் ஒரு 3லேருந்து 4 சைட் ஹெட்டிங், அப்புறம் கன்க்ளூஷன், அவ்வளோதான். ஓகேவா, அதை நீங்கள் கவனமாக இதுலேயுமே பாருங்கள் எழுதியிருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் எழுத சொல்லியிருந்தேன். அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா, இதுக்குமே மாரல் எழுதியிருக்காங்க. லைஃப் இஸ் அ ஜர்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பொய்டிக் லைன்ஸ்லையுமே இது ஈஸி தான். ஸோ இதுலேயுமே பாருங்கள் ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செஷன் 2 செஷன் 3 இல்லையா, இதுலேயுமே நீட்டாக எழுதியிருக்காங்க. அந்த கிராமர் செஷன், இந்த ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸு, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்சு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தாராளமாக 6 out of 6 வரும். நிறைய பேருக்கு பெரும்பாலும் கிராமர் செஷனில் தான் மார்க் போகும். உங்களுக்கு கிராமர் செஷனெல்லாம் ஃபுல் மார்க் வருதா, நீங்கள் கிராமரில் எந்தெந்த கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஓரளவுக்கு இந்த ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் பொறுத்தவரை நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலுமே உங்கள் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் அதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதை கேட்குறாங்க. அதில் வந்து மாடல்ஸ் கூட கேட்டுருவாங்க. ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் புக் பேக்கை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். அது ரீஅரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அந்த ரீஅரேஞ்சை பொறுத்தவரை அதுவுமே நீங்கள் அதே தான் பண்ணணும். என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ரீஅரேஞ்சு கேட்டோம்னா ரீஅரேஞ்சு, ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ், நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன், இந்த 3 எழுதுனாலே நீட்டாக இது பண்ணிக்கலாம். ஒருவேளை ரீஅரேஞ்சு கேட்கலன்ற பட்சத்தில் பங்க்சுவேஷன், ஆக்டிவ் வைஸ் பேசிவ், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் நீட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக ஒரு பேப்பருக்கு நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் 5 out of 5 அப்படின்றத கூட என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், நீட்டாக போட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் இஸ் அ மஸ்ட்டு, புக் ஷாப், அன்பு புக் ஷாப், அதுக்கு ரிலேட்டடாக உள்ள புக்குன்னா புக்ஸ் வரைகிறது, அப்புறம் ஆஃபர்ஸ் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ புக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ள ஸ்கேல் பென்சில்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு ஃபைனலாக அந்த அட்ரஸ் எழுதிட்டு ஃபோன் நம்பர் போட்டு எழுதிட்டு முடிச்சிடுறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் நார்மலாக தான் எழுதியிருக்காங்க. ஹெட்டிங் போட்டுட்டு டிப் 2 இந்த டைட்டில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட ஒரு அளவு எழுதிட்டு முடிச்சிருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. 5 out of 5 அப்படின்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 43. ஸோ அதுவுமே நீட்டாக எழுதியிருக்காங்க. பீப்புள்ஸ் இஸ் அ மவுண்டன் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 40. ஸோ லெட்டர் ரைட்டிங் அதுவுமே பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த பேட்டர்னில் எழுதியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து செஷன் 5 கொஸ்டின் நம்பர் 45. ஐ எம் ஏ எவ்ரி உமன் அப்படின்றது எழுதியிருக்காங்க. ஸோ மெமரி போயம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 46 A. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனா இன்னும் கொஞ்சம் லுக் லைக்காக இருக்கும். அடுத்த ஸ்கிரிப்டில் இந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு கன்க்ளூஷன், இடையில எத்தனை 1 2 3 4 4 சைட் ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. 4 பக்கம் எனக்கு 6 சைட் ஹெட்டிங் வந்துருச்சு இல்லையா. ஸோ ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. 8 out of 8 அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் எழுதுகிற கைட்ஸில் வந்து ஒரு ஃபுல்லாக அவங்க கீ பாயிண்ட் கொடுக்குறதுல ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல் மார்க் வந்துடும். அப்படின்ற பட்சத்தில் இல்லைங்கும்போது கொஞ்சம் அடிஷனாக இந்த மாதிரி சப்டைட்டிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான், சைட் ஹெட்டிங் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எழுதினா மட்டும்தான் நீட்டாக இருக்கும். அதை கவனமாக செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டு எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் சைட் ஹெட்டிங்லாம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், பேராகிராஃபை பொறுத்தவரை இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் அடிச்சுட்டு மேலே எழுதுங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் வச்சுட்டு கண்டினியூவாக நீங்கள் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எதுவுமே எனக்கு மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிங்க. அது கவனமாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது பேராகிராஃப்லையும் சரி 2 மார்க்லையும் சரி அது கவனமாக நீங்கள். ஓகேப்பா, நான் மண்டே உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா, சண்டே உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 கிளாஸஸ் போட்டிருக்கேன். வொக்காபுலரிக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸஸ், கிராமருக்கு ஒரு செஷன், 3 கிளாஸஸும் இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. See you all.